இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தா யாரும் இறங்கிட்டாங்கன்றது ஒரு விஷயம். எவெல்லாம் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டு ஊன்னாயிலோ நம்ம அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளும் இன்னும் ஒருத்தர் தான் ஈரானுக்கு என்ன இருக்குன்ற உண்மையை பேசிட்டு நீங்கள் பூரா அமெரிக்கா அடிமைக்கு பூரா அமெரிக்கா அப்படியாக்கு இப்படியாக்கு இந்த மிசைல் கிளம்பிடுச்சுன்னா அப்படியா இருக்கும், பிளாக் ஹெலிகாப்டர் போச்சுன்னா காலி அடுத்த வாரத்தில் எப்படியாதுன்னு இருந்தவன் பூராமே இப்போ எடுத்து பாருங்கள் யூடியூப்பில் எல்லாமே அப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்க சார். பீட்டு ஒன்று போதுண்டா முடிச்சிருந்தாங்க. எவனையுமே காணாம் ஒருத்தனை கூட. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் வென்றது, ஈரான் பயங்கரமான நாடாக மாறிவிட்டது, அது விட்டது இது விட்டதுன்னு அவன் போட்டிருக்கான் தமிழில் வச்சு. எல்லாரும் அவங்களுக்கு எதிரி தான். அதாவது கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா முஸ்லீம் வர்சஸ் கிறிஸ்டின் நிற்கும். அது நல்ல வேலை போப்பு டப்புன்னு உள்ளே பூந்து இதெல்லாம் பேசாதன்ட்டார். ஆனால் அமெரிக்க போப்பு அவர் இருக்கியா இல்லை காக்கா சுடுற மாதிரி நீ காதில் சுடணுமா அப்படின்னானே. சரி என்ன பண்ணணும், போகிற நிறுத்து, முதல்ல ஏதாவது குண்டை போட்டு ஒழிச்சு கட்டிடுவோம், நம்ம மொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த குண்டை வேறு ரெடியாக இருக்கான். அவன் எப்படான் இருக்கான் கிம்ஜாங் உன்னு என்னன்னா அமெரிக்கா அழிகிறத நான் என் வாழ்நாளிலே பார்க்கணுன்றான். பொண்ணுலாம் பார்க்கணும், நானே என் கண்ணால் பார்க்கணும், நான் செஞ்ச குண்டு இது நானே போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாப்புல. அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. ட்ரம்ப் போகிற நிறுத்தினதுக்கு அது ஒரு காரணம். கிம்ஜாங் ஒன்று நான் பால்டிக் சீன்னு ஒன்று இருக்குது, கடல், பால்டிக் கடல், அது வழியாக ரஷ்யா வழியாக கொடுத்து விட்டாங்க. அப்போ கொடுத்து விடும்போது என்ன ஆகுதுன்னா இதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தான். ஆமாம், அது 13,000 கிலோமீட்டர் நேரம். அதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்ககிட்ட தடுக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை தடுக்கக்கூடிய எந்த சக்தியுமே அவங்ககிட்ட இல்லை. ட்ரோனே உள்ளே போய் அடிக்குது இதில். ஆமாம், இதில் பாலிஸ்டிக் மிசைல் அதெல்லாம் பாலிஸ்டிக் மிசைல்லாம் தடுக்கவே முடியாது. அவங்க முதல்ல பாஸ்டனில் போடலான்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ பழைய சிஐ அதிகாரிகள்லாம் என்ன பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம உழைப்பு பூரா இப்படி வீணாக போச்சு. 30 வருஷம் உழைச்சி இவ்வளோ கட்டுமானத்தை ரெடி பண்ணி மிடில் ஈஸ்டே கையில் வச்சு அங்கே ஏர்போர்ட்டை கட்டி அதை கட்டி ஏர்பேஸை போட்டு நம்ம ஃப்ளைட்டை பூரா அங்கே கொண்டு பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஒரு சைத்தான் எல்லாத்தையும் பண்ணி விட்டானடா அப்படின்ட்டு இப்போ எல்லாம் பயங்கர காண்டில் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு ஒரு முடிவுரை வருமானு கேட்டால் திடீர்னு அந்த மண்டகோளாறு பிடிச்ச லூசு பைய நைட்டாக ஒரே ஒரு ட்வீட் போடுவோம், இடையில வேறு செத்துட்டாருன்னு அது கிளப்பி விட்டது. அது பதிலுக்கு அவங்க கம்பெனி செத்துட்டாருன்னு கிளப்பி விட்டாங்க. மோஸ்தபா கம்பெனி இவங்களும் அந்த பெட்டில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரீல்ஸில் போட்டு செத்துட்டாருன்னு போட்டு அவன் 2 லட்சம் 5 லட்சம் வியூஸ். எதில் அந்த இதில் இன்ஸ்டாவில் ஒரு பையனா, சின்ன பையன் தான், அவனுக்கு விவரம் பால்குடி மறக்காத பையன், அவனு 20-25. அவன் ஒரு லைவ் பண்ணுறான், பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஆஸ்பத்திரியில் இருக்குது அப்படின்னு. அதை பார்த்தா 10-8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடையில புகுந்து எல்லாம் இது பண்ணவங்க இருக்காங்க. அப்புறம் சர்வதேச அரசியல் ஞானிகள்லாம் நம்ம ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தா யாரும் இறங்கிட்டாங்கன்றது ஒரு விஷயம். எவெல்லாம் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டு ஊன்னாயிலோ நம்ம அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளும் இன்னும் ஒருத்தர் தான் ஈரானுக்கு என்ன இருக்குன்ற உண்மையை பேசிட்டு. நீங்கள் பூரா அமெரிக்கா அடிமைக்கு பூரா அமெரிக்கா அப்படியாக்கு இப்படியாக்கு இந்த மிசைல் கிளம்பிடுச்சுன்னா அப்படியா இருக்கும், பிளாக் ஹெலிகாப்டர் போச்சுன்னா காலி அடுத்த வாரத்தில் எப்படியாதுன்னு இருந்தவன் பூராமே இப்போ எடுத்து பாருங்கள் யூடியூப்பில் எல்லாமே அப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்க. சார் பீட்டு ஒன்று போதுண்டா முடிச்சிருந்தாங்க. எவனையுமே காணாம் ஒருத்தனை கூட. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் வென்றது, ஈரான் பயங்கரமான நாடாக மாறிவிட்டது, அது விட்டது இது விட்டதுன்னு அவன் போட்டிருக்கான் தமிழில் வச்சு. இப்போ அப்படி மாறினீங்க. சரி, இந்த மாற்றம் நல்லது தான், அது வேறு விஷயம். ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அதுவே நல்லது தானே. ஏற்றுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். அதனால் இப்போ அடுத்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் பேசுகிறாங்க, பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்க அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஈரான் போரில் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது முன்பே இதை நான் சொன்னேன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க சார். அதாவது நம்ம தொடர்ந்து பேசும்போது சொன்னது தான், அரபு நாடுகள் மொத்தமாக அட்டாக் செய்யப்படும், ஆனால் இவங்க எஸ்கேப் போயிடுவாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு கொள்கையை இந்த அரபு நாடுகளை காலி பண்ணுறது தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அது என்ன பின்னாடி? அதுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு எதிரி தான். அதாவது கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா முஸ்லீம் வர்சஸ் கிறிஸ்டின் நிற்கும். அது நல்ல வேலை போப்பு டப்புன்னு உள்ளே பூந்து இதெல்லாம் பேசாதன்ட்டார். ஆனால் அமெரிக்க போப்பு அவர் முதல் முறையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அமெரிக்கர் போப்பாயிருக்கார். அவர் நல்லவர். இல்லைன்னா இத்தாலி போப்பு நல்ல மனுஷன். அவர் கொஞ்சம் யங் போப்பு தான். பழைய போப்பெல்லாம் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாத மாதிரி இருப்பார். பாவம், வயசாகி போச்சு அவருக்கு. அந்த மாதிரி தான் இருப்பாங்க பழைய போப்பெல்லாம். பார்த்தீங்கன்னா கைத்தாங்கலாக தான் கூப்பிட்டு வருவாங்க. வருவார், ஆசீர்வாதம், அந்த இது மாதிரி ஜன்னல் மாதிரி ஒன்று, பெரிய ஜன்னல் ஒன்று இருக்குது, அதை திறந்து விட்டாங்கன்னா
அங்கேருந்து தண்ணியை தெளித்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே கைத்தாங்களாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க போப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஓல்டுலேயே யங் ஓல்டு, ஒரு 70கள் எண்டில் தான் இருக்கார். நல்லா இதாக இருக்கார், ஒரு ஜிம்பாடியாக இருக்க மாதிரி தான் இருக்கார். அவர் ஒரே வார்த்தை ட்ரம்ப் சொல்லிட்டார். ஏன்னா ரோமன் கேத்தலிக்கும் ட்ரம்ப்போடைய சர்ச்சு வேறு. ட்ரம்ப்புக்கு வந்து தனி மதகுரு, ட்ரம்ப்போடைய இதே தனி. அது ஒரு கிளவி தான் ஒன்று இருக்குது, அதுதான் இப்போ ட்ரம்ப்புக்கே குருவுக்கெல்லாம் குரு அதுதான். புரியுதா? அது ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு லேடி. ஸோ அது சொல்லி கொடுத்தா ட்ரம்ப்புக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினது தான். அது இன்னொரு பாதிரியார் இருக்கார், அவருக்கு 80-90, ட்ரம்ப்பை விட கொஞ்சம் வயசு கம்மின்னு நினைக்கிறேன், 5 வயசு. ட்ரம்ப்புக்கே 90 வயசு ஆக போகுது. அப்போலாம் 80 வயசு தான், சாரி 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ட்ரம்ப்புக்கு. அவர் கொஞ்சம் கூட, அவர் தான் தண்ணி தெளித்து ட்ரம்ப்புக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ அப்போ இவர் வந்து ஆர்சி, இவர் நம்ம யார், நம்ம போப்பாண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது, இனத்தை அழிப்பேன் எப்படி நீ சொல்கிற, இதை நாங்கள் முழுமையாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரும் எதிர்ப்பு, இஸ்ரேலை தவிர எல்லாருமே ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு. ஊரில், வீட்டில், வெளியே, வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு தான், வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு. அதனால் வீட்டிலே படுக்கிறது. ட்ரம்ப் வந்து அந்த ஒயிட் ஹவுஸில் வந்து பல ரூம்கள், மாளிகைகளில் 40 ரூமு 35 ரூமு இருக்குது. எந்த பக்கம் போனாங்க, எவன் எங்கே இருக்கானே அவனுக்குமே தெரியாது. ஃபோனில் தான் பேசிக்குவாங்களாம். ட்ரம்ப் எந்த ரூமில் இருக்கா, 7ஆம் நம்பர் ரூமில் இருக்கா, 6ஆம் நம்பர் ரூமில் படுத்துருக்காரா என்னான்றது அவங்க ஒய்ஃபாக இருந்தால் கூட இது பண்ணி தான் எங்கே ரூமில் இருக்காருன்னு சொல்லி இப்போ கேட்டு தான் சொல்ல முடியும். தேடியெல்லாம் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், எங்கேயா காணாமல் போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்பை வந்து அவங்க ரூம் பக்கமே விடலையா. 14ஆம் நம்பர் ரூம்லேயே படுத்துட்டு அதை தாண்டி நீ வந்த அப்படின்னா வெளியில போனா நோக்கிங்கன்னு போராடுறாங்க, வீட்டுக்குள்ள போனா கழுவி வெளிநாடுகள் எல்லாம் வந்து எல்லா நாடுகளும் சொல்றாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப மன உளைச்சல்கள் ஆகிட்டு. அதனால் ஆளாகி ட்ரம்ப்னால தான் பலருக்கு மன உளைச்சல். ட்ரம்ப் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாப்புல. அப்புறம் கடைசியில் ட்ரம்ப்பே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. ஆளாகி இருக்கியா இல்லை காக்கா சுடுற மாதிரி உன்னை காதில் சுடணுமா அப்படின்னோடனே சரி என்ன பண்ணணும், போகிற நிறுத்து, முதல்ல ஏதாவது குண்டை போட்டு ஒழிச்சு கட்டிடு, நம்ம மொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அந்த குண்டை வேற ரெடியாக இருக்கான், அவன் எப்படான் இருக்கான். கிம்ஜாங் உன்னை வந்து என்னன்னா அமெரிக்கா அழிகிறத நான் என் வாழ்நாள்லேயே பார்க்கணுன்றான். பொண்ணுலாம் பார்க்கணும், நானே என் கண்ணால் பார்க்கணும், நான் செஞ்ச குண்டு இது நானே போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாப்புல. அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. ட்ரம்ப் வந்து போகிற நிறுத்தினதுக்கு அது ஒரு காரணம். கிம்ஜாங் ஒன்று வந்து நான் பால்டிக் சீன்னு ஒன்று இருக்குது, கடல், பால்டிக் கடல், அது வழியாக ரஷ்யா வழியாக கொடுத்து விட்டாங்க. அப்போ கொடுத்து விடும்போது என்ன ஆகுதுன்னா இதை அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தான். ஆமாம், அது 13,000 கிலோமீட்டர் நேரம். அதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்கள்ட்ட தடுக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை தடுக்கக்கூடிய எந்த சக்தியுமே அவங்ககிட்ட இல்லை. புரியுதா? ட்ரோனே உள்ளே போய் அடிக்குது இதில். ஆமாம், இதில் பாலிஸ்டிக் மிசைல் அதெல்லாம் பாலிஸ்டிக் மிசைல்லாம் தடுக்கவே முடியாது. அவங்க முதல்ல பாஸ்டனில் போடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே போட்டு மொத்தமாக அவங்க பொருளாதாரத்தை ஒழிக்கிறதுக்கு எல்லா திட்டம் போட்டு மேப்லாம் போட்டு அவங்க கிராஃபிக்ஸில் இதெல்லாம் போட்டால் இங்கே போட்டால் என்ன ஆகும், எத்தனை ஆயிரம் பேர் சாவான், எந்தெந்த கம்பெனிலாம் அழிஞ்சு போயிடும், எதெல்லாம் தீப்பிடிச்சி எரியும், எதெல்லாம் அனலில் கருகும், எதெல்லாம் அந்த காற்றுலே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் போட்டு மிரட்டி விட்டாங்க. அப்போ சிஏல பார்த்தாங்க, ட்ரம்ப்பை சொல்லுவாங்க பார்த்துக்க, காலையில் இருக்கணுமா வேண்டாமா, அதிபராக இருக்கணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. நைட்டே மறந்து குடிச்சு ப்ரெட்டில் விஷம் வச்சு தின்னுட்டு செத்துட்டாருன்னு சொல்லி இப்போ நாளைக்கு நியூஸ் வந்துடும்னோடனே ஸ்டாப்பு. இப்போ அந்த போர் நிறுத்த விதிகள்னு கிட்டத்தட்ட ஒரு 10, இவங்க ஒரு 10 கேட்டிருக்காங்க, அவங்க முடியாதுங்க. ஏன்னா ரெண்டுமே, ஆனால் ஈரான் கேட்குறத அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அமெரிக்கா நினைக்கிறத ஈரான் செய்ய மாட்டாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இவங்க அந்த செறிவூட்டப்பட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, பாலிஸ்டிக் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்க சைடில் வந்து ஹார்மோஸ் வந்து எங்களோட தான், எங்கள் கண்ட்ரோல், இந்த ஆக்கிரமிப்புக்கு வராது அப்படின்னு நிறையா பட்டியல் இருக்கு இல்லையா? இது இப்படி ஒத்துக்கு வருமா, இல்லை இது ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாகவே கடந்துருமா? தற்காலிகம் இல்லை, இது நிரந்தரம் ஆகாது. ஏன்னா அமெரிக்கா பயந்துட்டான் முதல்ல ஒன்று, இல்லைன்னா அவனுக்கு இதுக்கு மேலேனா மானம் போயிடும். கை வச்சுட்டான்னா முடிஞ்சு. அமெரிக்காவை சுற்றி வளைச்சிருக்க அப்புறம் அடிச்சு விட்டான். புரியுதா? பேஸ் அடிச்சுட்டாங்க, கப்பல் அடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்குள்ளே ஒரு குண்டு விழுந்துச்சு அப்படின்னா ஆளுக்கு இறங்கி அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் ஒரு வாட்டி அந்த அடிச்சாச்சு அவ்வளோதான், வரவன் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நிலையில் தான் இருக்குது. அதனால் இனி திருப்பி வரமாட்டாங்க.
சும்மா வடையை சுட்டு பேச்சுவார்த்தைன்ட்டே இருப்பாங்க. யுரேனியத்தை ஏன்ட்ட கொடு ஓன்ட்ட கொடு அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணும் அப்படின்னா, யுரேனியத்தை பூரா இவன் வச்சா அடிப்பாங்கன்னு சொல்லி பேக் பண்ணி நார்த் கொரியா கொடுத்து விட்ருவாங்க. பத்திரமா வச்சுருங்க, நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் ஏற்றி கூட வைங்க, மிசைலில் ஏற்றி வைங்க, நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறோம், யுரேனியம் பூரா உங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி செறி ஊட்டப்பட்டது பூரா அங்கே கூட கொடுத்துட்டு கொஞ்சத்தை மட்டும் மறித்து இஸ்ரேலை காலி பண்ணுற அளவுக்கு ஒரு 4 நாடை காலி பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நீங்கள் வச்சுருங்க, நாங்கள் அப்போ தேவைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் ரஷ்யாவில் கொஞ்சம் கொடுத்து வச்சிட்டாங்க. நீங்கள் சைனா கொஞ்சம் பழகின பாவத்துக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் வச்சுங்க, நீங்கள் ஒரு 150 கிலோ வச்சுங்க, ஆளுக்கு 150. தீபாவளி பலகாரத்துக்கு இந்த ஆளு கொஞ்சம் கொடுத்து வர மாதிரி சொல்லு. அந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டாங்க. இனிமேல் வந்து தெளிவாயிட்டாங்க. இனி நம்மளை அடிப்பான், நம்ம யுரேனியத்தை வச்சு நம்மளை காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சுன்னா பிரிச்சுடுவாங்க. அந்த யுரேனியத்தை சத்தம் இல்லாமல் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 50% வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு மீதி 50% பிரித்து வச்சுக்கிட்டு அடுத்த அணு ஆயுதம் செய்கிறாங்க. உறுதி அது ஈரான் கட்டாயம் செய்கிறாங்களா, இல்லை செஞ்சு முடிச்சிட்டாங்களான்னு கூட போகிறது இல்லை. செஞ்சு முடிச்சுட்டாங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் செஞ்ச மாதிரி பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி சைனாவோட செட்டப்பில் வந்து எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அடுத்து அமெரிக்காவுக்கு அடுத்த ஏவுகணை அமெரிக்காவுக்கு தான் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த போர் நிறுத்த காலத்தில் கூட ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் இது நீங்கள் இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அவங்க வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, செய்கிறப்ப செய்வாங்க. இந்த ஹார்மோஸ் என்ன சார்? ஏன்னா இப்போ அது வந்து நீங்கள் திறந்து விட்டாங்க. அது வந்து என்னென்னா வசூல் இப்போ என்னென்னா ஈரானுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாத்தையும் செஞ்சுது. $40 விற்ற எண்ணெயை வந்து $110 ஈரான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டியதை ஒரு 30 நாளில் சம்பாதிச்சிட்டாங்க. ஆடி தள்ளுபடி மாதிரி. இதுக்கு யாருன்னா ட்ரம்ப் படத்தை வச்சு அவங்க உள்ளுக்குள்ளேயே பூஜை பண்ண இது பண்ணுறாங்களாம். பாத்தியா ஓதுராய் பரவாயில்லடா அப்படின்னு. மகாபிரபு உங்களால் தான் எங்கள் பொருளாதாரம் என் பொருளாதாரம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 2 பேர் இறந்துருக்காங்க. அவர் ஏற்கனவே வயசாச்சு இறந்துட்டாருன்னா கூட பரவாயில்ல, அவர் வந்து தியாகம் பண்ண தயாராக தான் இருந்த தலைவர் தான். ஆனால் உன்னால் என்ன முடியுமோ நல்ல காரியம், அமெரிக்கா காரியம் தான் சொல்லுவாங்க. அவன் பாட்டுக்கு கிடந்தான். டோட்டலாக நம்ம சொத்தை இழந்து, வீரர்களை இழந்து, பாலிஸ்டிக் மிசைலை இழந்து, பிளாக் ஹெலிகாப்டர் ஒருத்தர் குருவி சுடுறது துப்பாக்கி F-35 சாக்கடையில் விழுந்து கப்பல் ஜெரால்டு கப்பல் எங்கிட்டு போட்டு அடிக்க ஆபிரகாம் பின்னாடி தலை எல்லாத்தையும் அடி வாங்கி நம்ம எவ்வளோ அடி வாங்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வாங்கிட்டு நம்மளை ரொம்ப கேவலப்படுத்திட்டு, உனக்கு ஓட்டு போட்டதுக்கு நீ என்ன அந்த இது சத்யராஜன் மூக்கு பிடிக்க உனக்கு சோத்தை போட்டதுக்கு என்ன காலங்காத்தால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன்ற ரேஞ்சுக்கு ட்ரம்ப் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப்பு முதல்ல எவ்வளோ பெரிய கோமாளின்னா 8 லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறாராம் 4 வருஷத்தில். போன நாடே இங்கே அதனால் லூஸு நினச்சிட்டான் எல்லாத்தையும். போனது நேராக இங்கே கட்டாருக்கு. ஈரான் பார்த்துட்டே இருந்தேன். கட்டாரில் போனால் அவர் ஒன்றே ஒரு ஃப்ளைட்டையும் வச்சுக்கோங்க, 2 லட்சம் கோடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இந்த ரெப்ரசன்டேட்டிவ்லாம் போய் ஆர்டர் பிடிப்பாங்க. அங்கே ஆர்டர் பிடிச்சிட்டு நேராக இதுக்கு போகிறேன், இங்கே இப்போ இதுக்கு UAE. அங்கே போய் மன்னரை பார்த்து அவனோட நடந்து அவன்கிட்ட ஒரு 2 லட்சம் கோடி. அடுத்து வந்து இந்த ஆஸ்கிசிங் மன்னர் இருக்கானே, யார், சவுதி இளவரசன், ஈரானுக்கு சம்பாரித்து கொடுத்துருக்காங்க. 2 பாலத்தை உடச்சிட்டு ஒரு 10 பாலம் கட்டிக்க போன்ற மாதிரி. இப்போ நம்ம அந்த உயரிய பாலத்தை உடச்சி விட்டாங்கல்ல, நாங்கள் உடச்ச பாலத்துக்கு நாங்களே 4 பாலம் கட்டுறக்கான பணத்தை கொடுத்துறங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான எல்லாரும் கொடுத்துருவான்னு சொல்லி சும்மா இருக்கிறவங்களாம் இழுத்து விட்டேன். இந்திய கப்பல்லாம் அது பாட்டுக்கு ஓசியில் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் சார், டீசலே இல்லாமல் அலையிலேயே அடித்து தள்ளிட்டு வந்துடும். அப்படிலாம் வியாபாரம் பார்த்துருந்தாங்க. அப்போ அதானி அம்பானிலாம் வந்து பார்த்து காற்றடிக்குதுன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிக்கலான்ற ஒரு கிலோமீட்டர் அப்படியே சும்மா அப்படியே போகும்டா அப்படின்னு அந்த மாதிரி வியாபாரம் பார்த்துருந்தார். ஜிக்கு வச்சிட்டாங்க ஆப். இப்போ 1 கோடி 2 கோடி கப்பம் கட்டிட்டு டோக்கன் போட்டு போன்ட்டாங்க. தம்பி வாங்க தம்பி டோக்கன் போட்டு போங்க தம்பிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டோக்கன் போட்டு இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் வாயில வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க. இந்த ட்ரம்ப் நாயினால என்னென்ன பிரச்சனை பாரு. சும்மா கப்பல் போயிட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. 1 கோடி கூட 2 கோடி டோக்கன் போட விட்டாங்களே அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறிடு. இன்னும் 1 வருஷத்தில் இந்த வசூல் போட்டாலே போதும். இவ்வளோ ரேட்டு சும்மா இருந்த ஏமன் உதவி செஞ்சதுக்கு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஓமனுக்கு. ஏன்னா ஓமன் வழியாக்கப்பட்டேன், நான் 2 கோடி பில்லு போடுறேன், உனக்கு 10 கோடி கொடுத்துறேன்ட்டாங்க. அவன் சும்மா இருந்தவன், வியாபாரமே இல்லாமல் போட்டுட்டு இருந்தவனுக்கு அவனுக்கு திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு மாதிரி அவனுக்கு ஒரு அமௌண்ட். என் தலைவா என்ன சொல்கிறீங்க, அவனு உனக்கு ஒரு அமௌண்ட் வசூல் பண்ணி தரையான்னொடனே நீ வர்ற கப்பலை மடக்கு, நான் பார்த்து பில்லு கட்டாமல் வந்துட்டாங்க, நீ அங்கே மடக்கிடு, உனக்கு பாதி காசு தந்துடுறேன்ட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷம்.
சும்மா இருந்தவனை கூப்பிட்டு உனக்கு சும்மா பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சீங்களா தலைவான்னு சொல்லி அவன் ஒருத்தர் நீ வர்ற போகிற கப்பல் எல்லாத்துக்கும் வசூலை போட்டு ஈரான் வந்து இது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக தான் பண்ணிட்டு இப்படி போச்சுன்னா அவங்க ஏன்னா நிறைய இழந்திருக்கிறாங்க. அந்த இழப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரி செஞ்சு இந்த பணம்லாம் கிடச்சதுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் என்ன பெரிய இப்போ இந்த காசில் இப்போ ட்ரம்ப் கொடுக்குற காசை வச்சு ட்ரம்ப்புக்கு மிசைல் செய்வாங்க ரெடி பண்ணி ஒரு மறுபடியும் வருஷத்தில். இப்போ 8000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு வச்சுருக்கேன், 6000 கிலோமீட்ரு. இப்போ ட்ரம்ப் இந்த வழியெல்லாம் பண்ணி பில்லை போட்டு எல்லாம் ஒரு கப்பலுக்கு 2 கோடின்னு போட்டு வசூல் பண்ணாங்கன்னா அடுத்து 13,000 கிலோமீட்டர் செஞ்சு முடிச்சுருவாங்க. இதான் சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்றது ட்ரம்ப் வந்து வல்லரசுன்னு இருந்துச்சு நம்பர் 1ன்னு சொல்லி நாசப்படுத்தி விட்டான். ஒரே ஆள் சுத்தமாக முடிச்சு விட்டுக்கிட்டாங்க, அமெரிக்காவே முடிச்சு விட்டாங்க. இப்போ பழைய சிஐ அதிகாரிகள்லாம் வந்து என்ன பார்க்குறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம உழைப்பு பூரா எப்படி வீணாக போச்சு. 30 வருஷம் உழைச்சி இவ்வளோ கட்டுமானத்தை ரெடி பண்ணி மிடில் ஈஸ்டே கையில் வச்சு அங்கே ஏர்போர்ட்டை கட்டி அதை கட்டி ஏர்பேஸை போட்டு நம்ம ஃப்ளைட்டை பூரா அங்கே கொண்டு பார்க்கிங் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஒரு சைத்தான் வந்து எல்லாத்தையும் பண்ணி விட்டானடா அப்படின்ட்டு இப்போ எல்லாம் பயங்கர காண்டில் இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்பை வந்து எப்படியா இருந்தாலும் இம்பீச்மெண்ட்டில் தூக்கியே ஆவாங்க. நீ செஞ்ச வரைக்கும் போதும், நீ போய்ட்டு வா அப்படின்ட்டு ட்ரம்ப் சீட்டுக்கே கண்ணி வெடி வச்சுட்டாங்க. அப்படி தான் எடுக்க முடியும். சரி சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இனிவேஸ் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இதுக்கப்புறம் ஒரு வேளை நடக்கிறது உள்குத்துக்கள் எதாவது நடந்ததுன்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.